இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற தேர்தல் வியூக நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இவர் திருச்சியைச் சேர்ந்தவர். சமீபத்தில் திருச்சியில் நடந்த வெல்லும் சனநாயகம் என்ற மாநாட்டை அவரது வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம்தான் முன்னின்று நடத்தியது. இதேபோல கடந்த ஓராண்டுக்கு மேலாக விசிகாவின் பல்வேறு நிகழ்ச்சிகள் கூட்டங்களையும் அவர் ஒருங்கிணைத்து வருகிறார். இதனால் ஆதவ் அர்ஜுனாவுக்கு விசிகாவில் முக்கியத்துவம் அதிகரித்து வருகிறது. பணபலம் படைத்த ஆதவ் அர்ஜுனா மீது பல கட்சிகளின் பார்வை திரும்பியுள்ளது. ஆதவ் அர்ஜுனாவின் மாமனார் பிரபல லாட்டரி தொழிலதிபர் மார்டின் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை வளையத்தில் உள்ளார். இந்நிலையில் ஆதவ் அர்ஜுனா தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். அவரது போயஸ் கார்டன் வீடு மற்றும் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று காலை முதல் சல்லடை போட்டு தேடினர். இரண்டாவது நாளாக தொடர்ந்து நடந்த சோதனை நிறைவு பெற்றுள்ள நிலையில் ஆதவ் அர்ஜுனா அறிக்கை வெளியிட்டுள்ளார். எனது தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒருநாள் சோதனை நடத்தினர். சோதனையின் போது அதிகாரிகள் கேட்ட அனைத்து சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் முழுமையான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது. பொது வாழ்வில் வெளிப்படைத்தன்மையோடு இருக்க வேண்டியதன் அவசியம் எனக்கு தெரியும். எனவே சமூக வலைதளங்களில் வரும் வதந்திகளுக்கும் அவதூறுகளுக்கும் யாரும் இடம் தர வேண்டாம். என் மடியில் கனமில்லை, அதனால் வழியில் பயமில்லை. அம்பேத்கர், பெரியார் ஆகியோரின் சமத்துவ சித்தாந்தத்தின் வழி நின்று உறுதியோடு எனது பயணம் தொடரும் என அறிக்கையில் ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார்.